everybody, welcome back to Coffee Table Talks and நான் தான் உங்க உமா. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம கல்யாணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன மேக்கப் ப்ராடக்ட், ஸ்கின் கேர் ப்ராடக்ட், அப்புறம் இதர ஜாமான்கள் கட்டாயமாக கொண்டு போகணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா நம்ம கட்டாயமாக இந்த ஃபவுண்டேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே வச்சுருப்போம். பட் ஆனால் ப்ரைமரும் செட்டிங் ஸ்ப்ரேயும் நம்ம நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறது இல்லை. முக்கியமாக கல்யாணம் சரி, ஃபங்க்ஷனும் சரி, இந்த மாதிரி லாங் வேரிங்காக நம்ம மேக்கப் போடணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம கட்டாயமாக யூஸ் பண்ண வேண்டிய ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ப்ரைமர், இன்னொரு செட்டிங் ஸ்ப்ரே. நம்மளோட வெதர் கண்டிஷன் ஆகட்டும், இல்லைன்னா நம்மளோட ஹோல் ஃபங்க்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஹோமோ நடக்கும், அங்கங்கன்னு நம்ம மாறி மாறி நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இப்படிலாம் இருக்கிறப்ப நம்ம மேக்கப் லாங் லாஸ்டிங்காக ஃபுல் டே இருக்கணும் அப்படின்னா இது ரெண்டுமே அவசியம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரைமரும் ஒரு செட்டிங் ஸ்ப்ரேயும் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் மேக்கப் பண்ணுறப்போ மேக்கப் 24 அந்த ஹோல் டைமும் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபோட்டோஸ்லையும் வீடியோஸ்லையும் ரொம்ப அழகாக அது தெரியும். லிப்ஸ்டிக்ஸும் என்னதான் நம்ம லிப்ஸ்டிக்ஸ் நம்ம கொண்டு போயிருந்தாலும் முக்கியமாக 3 கைண்ட் ஆஃப் லிப்ஸ்டிக் கொண்டு போகிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர், மெரூன் கலர், இந்த மாதிரி ஒரு டார்க் ஷேட். ஸோ நம்ம பட்டு சாரியோ இல்லைனா ஒரு நல்ல எத்தனிக் வேறு போடும்போது இந்த ரெட் கலர், மெரூன் கலர் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஃபோட்டோஸ்லையும் சரி ஒரு ட்ரெடிஷ்னலாக நம்ம ட்ரெஸ் வேர் பண்ணும்போது இந்த ரெட், மெரூன் இந்த மாதிரி கலர்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் ஒரு பிங்க் கலர். ஸோ பிங்க் கலர் எப்போவுமே ரொம்ப அழகாக க்யூட்டாக நம்மளை காட்டும். ஸோ ஒரு ஈவினிங் மேக்கப் ஆகட்டும், இல்லைனா மார்னிங் கொஞ்சம் நேரம் மட்டும் ஒரு ஃபங்க்ஷன், சின்ன ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம ஒரு பிங்க் கலர் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் நியூட் லிப்ஸ்டிக்ஸ், ப்ரௌன் லிப்ஸ்டிக்ஸ், இது எல்லாமே நம்ம எப்போனாலும் யூஸ் பண்ணலாம். நைட் டைம் யூஸ் பண்ணலாம், டே டைம் யூஸ் பண்ணலாம், எந்த டைமுமே யூஸ் பண்ணலாம். அண்ட் அது எப்போவுமே அவுட் ஆஃப் ஃபேஷனாக போகாது. ஸோ நீங்கள் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு நீங்கள் சிம்பிளாக ஒரு ட்ரெஸ்ஸில் இருந்தால் கூட உங்களுக்கு இந்த நியூட் லிப்ஸ்டிக் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எல்லா மேக்கப் ஐட்டமும் கரெக்டாக பேக் பண்ணாலும் இந்த மேக்கப் ஸ்பஞ்சு, மேக்கப் ப்ரஷ்ஷு, இது எல்லாமே நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் மேக்கப் பேக் பேக் பண்ணும் போதே இந்த மேக்கப் ப்ரஷ்ஷையும் மேக்கப் ஸ்பஞ்சையும் உள்ளே போட்டு வச்சுருங்க. என்னதான் மேக்கப்லாம் நம்ம பண்ணாலும் நம்மளுக்கு எண்ட் ஆஃப் த டே எப்படா அந்த மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப இதுவாக இருக்கும். பிகாஸ் நம்ம டோட்டல் டயர்டாக இருப்போம். ஆனால் மேக்கப்பை ரிமூவ் பண்ணாமல் நம்ம தூங்க போகிறது இருக்கிறதுலே பேட் திங் நம்ம ஸ்கின்னுக்கு பண்ணுறதுக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுற விதமாக நம்ம அதை ஈஸியாக ஆக்குற விதமாக நம்ம மேக்கப் கிளென்சிங் வைப்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுற அண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுற மேக்கப் கிளென்சிங் வைப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளீனோ வைப்ஸ். ஸோ இந்த க்ளீனோ வைப்ஸில் 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குது. ஒன்று க்ளீனோ வைப்ஸ் சார்கோல் டீடாக்ஸ் அண்ட் பியூரிஃபையிங் ஃபேஷியல் வைப்ஸ். இந்த வைப் ஒரு சார்கோல் பேஸ்ட் வைப் அப்படின்றனால நம்ம மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இதை நம்ம ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக மென்னுக்கு இது சூப்பராக சூட் ஆகும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளீனோ வைப்ஸ் 3-in-1 மெசலா வாட்டர் மேக்கப் வைப்ஸ். ஸோ இந்த மெசலா வாட்டர் அப்படின்றது மேக்கப் ரிமூவர் தான் இந்த மெசலா வாட்டர். ஸோ இதால் இருக்கிற வைப்ஸ் வச்சு நம்ம ஃபேஸை க்ளீன் பண்ணும்போது மேக்கப் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ஸோ 1 ஸ்டெப்பில் நமக்கு மேக்கப் ரிமூவ் ஆகிடும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட், இது க்ளீனோ வைப்ஸ் எக்ஸ்ஃபோலியேட்டிங் அண்ட் கிளென்சிங் வைப்ஸ். இந்த க்ளீனோ வைப் எக்ஸ்ஃபோலியேட்டிங் அண்ட் கிளென்சிங் வைப்ஸில் என்ன அப்படின்னா ஒன் சைடு நம்ம ஃபேஸை கிளென்ஸ் பண்ணலாம் அண்ட் அடுத்த சைடு நம்ம ஃபேஸை ஸ்க்ரப் பண்ணுறதுக்கான அந்த ஸ்க்ரப்பிங் பார்ட்டிகல்ஸும் அந்த டிஷ்யூவில் இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறனால நம்ம ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் ரிமூவல் 1 ஸ்டெப்பில் நடந்துடும். முக்கியமாக நம்ம ஃபங்க்ஷன் போகும்போதோ இல்லை ட்ராவல் பண்ணும் போதோ இந்த மாதிரியான மேக்கப் வைப்ஸ் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் குவிக்காக இருக்கும், அட் த சேம் டைம் ஈஸியாகவும் நம்மளால் இதை பண்ண முடியும். இந்த 3 வைப்ஸும் தீபாவளி ஆஃபராக 799 rupeesக்கு க்ளீனோ வைப்ஸோட வெப்சைட்டில் வாங்கலாம். இதோட மற்ற டீட்டெயில்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். க்ளீனோ வைப்ஸ் ஆல்கஹால் ஃப்ரீ, அட் த சேம் டைம் pH பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ ஆல்கஹால் ஃப்ரீ அப்படின்றனால நம்மளுக்கு ஸ்கின்ல எந்த டேமேஜும் வராது. அட் த சேம் டைம் pH பேலன்ஸ்டாக இருக்கிறனால ஆல்ரெடி இருக்கிற டேமேஜை இது சரி பண்ணும். எப்போவுமே ஸ்கின் கேர் pH பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹைப்போ அலர்ஜெனிக் அப்படின்னா சென்சிட்டிவ் ஸ்கின் ஆகட்டும், ஆக்னே ப்ரோன் ஸ்கின் ஆகட்டும், என்ன மாதிரியான ஸ்கின்னாக இருந்தாலும் ஹைப்போ அலர்ஜெனிக் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுக்கு எந்த டேமேஜும் வராது. ஸோ இது இதோட ப்ளஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நெயில் பாலிஷ் ரிமூவர். என்னதான் நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து நெயில் பாலிஷ் எக்ஸ்டென்ஷன் வச்சாலும், நெயில்ஸ் எக்ஸ்டென்ஷன் வச்சாலும், இல்லை வேறு ஏதாவது பண்ணாலும் நெயில் பாலிஷ் ரிமூவர் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அண்ட் நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்து ஒரு ரிமூவர், அதுக்கப்புறம் ஒரு காட்டன் அப்படின்னு மல்டிப்ளாக பல ஐட்டங்கள் கேரி பண்ணாமல் ஒரே இதில் வந்து நெயில் பாலிஷ் அண்ட் ரிமூவர் ஸ்பாஞ்சும் இருக்கிற மாதிரியான நெயில் பாலிஷ் ரிமூவர்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆல் இன் ஒன் ப்ராடக்டாக இருக்கும். நம்ம எப்போவுமே கடன் வாங்குகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் பின், சேஃப்டி பின் அண்ட் ரப்பர் பேண்ட். இது மூணுமே நிறையா டசன் கணக்கில் உங்களோட பேக்கில் வச்சுக்கோங்க. முக்கியமாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இது அடிக்கடி தேவைப்படும். நமக்கு மட்டும் இல்லை, இன்னும் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே இது அடிக்கடி தேவைப்படும். ஸோ நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லை யார்ட்டாவது வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமமாக இது நிறையா வச்சுக்கிறது இஸ் அட்வைசபிள். ட்ரெஸ்ஸிங் டேப்ஸ். ஸோ ட்ரெஸ்ஸிங் டேப்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி வேறு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் நான் அதை பற்றி சொல்லியிருக்கேன். ட்ரெஸ்ஸிங் டேப்ஸ் வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட இப்போ சப்போஸ் இங்கெல்லாம் நம்மளோட ப்ராஸ் வெளியில் வருதுன்னா அந்த ட்ரெஸ்ஸிங் டேப் வந்து இதை கவர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பின் யூஸ் பண்ணாமல் ட்ரெஸ்ஸிங் டேப் யூஸ் பண்ணுறப்போ நம்மளோட ட்ரெஸ்ஸும் கிளியாது, அட் த சேம் டைம் ரொம்ப நீட்டாக டீசெண்டாக நமக்கு இருக்கும். அடுத்த முக்கியமான விஷயம் பொட்டு. ஸோ பொட்டு நம்ம எவ்வளோதான் போட்டு கொண்டு போனாலும் சில நேரம் வந்து மறந்துடுவோம். ஸோ எப்போவுமே பொட்டு வந்து வச்சுக்கோங்க. அண்ட் எக்ஸ்ட்ராவும் பொட்டு வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் பொட்டு ஒட்டுறதுக்கான க்ளூ, அதுக்கப்புறம் நம்ம மஸ்காராவுக்கு யூஸ் பண்ணுற க்ளூ, அண்ட் நம்ம வந்து தோடுக்கு பின்னாடி போடுற அந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, அதையும் எக்ஸ்ட்ராவாக நிறையா வச்சுக்கோங்க. பிகாஸ் இது அடிக்கடி மிஸ் ஆகிறதுக்கும் தொலைஞ்சு போகிறதுக்கும் சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நான் வந்து என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்றத கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கல்யாணத்துக்கு போக போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா, பாய் பாய் ஃப்ரம் உமா.